நீங்களும் இதே மாதிரி இந்த விறகுகளை போட்டு எரித்து சோறுகளை ஆக்குங்க. என்ன விறகு பற்ற வைக்குதோ அந்த காலத்தில் விறகடுப்பு இல்லாமல் கேஸை யார் வாங்கி தந்தா? கேஸு நான்லாம் கல்யாணம் பண்ணி போய் எங்கள் மாமியார் வீட்டிலலாம் விறகடுப்பு தான் நாங்கள்லாம் எரித்தோம். விறகடுப்பு எருவாட்டி அது இதுன்னு வச்சு இப்போவாது அழகான விறகுகள்லாம் நல்லா கிடைக்கிது, வாங்கி வச்சு எரிக்கலாம். தீப்பெட்டியுமே நல்லா ஒரு பாட்டில் பிளாஸ்டிக் டப்பாக்களில் போட்டு வச்சுட்டேன்டா. இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுட்டோம்டா அது பாட்டு கெட்டு பதவத்து வச்சு 10 நாள் ஆச்சு இந்த அடுப்படிக்கு வந்து. இன்னைக்கு அதுக்கு மாதிரி எப்படி பற்ற வைக்கிறதுன்னு பற்றியா அடுப்பு தீப்பெட்டி. நான் மண்ணெண்ணெயெல்லாம் ஊற்ற மாட்டேன் பாருங்கள் எப்படி அடுப்பு எரிக்கிறேன்னு. அவ்வளோதே ஒரு குச்சியை பொருத்தி போட்டு அடுத்தடுத்து நல்லா அந்த பேப்பரை எரியிலேயே இந்த விறகுகளை இப்படி எடுத்து வச்சேன்னா அடுப்பு பிடிச்சிக்கணும். பிடிச்சதோட அப்புறம் வேலையை பார்க்க வேண்டியது. விறகடுப்பை பற்ற வச்சு இப்படி ஒன்று ஒன்றா விறகு மேலே வச்சேன்னா எல்லாம் தான் எரிய ஆரம்பிச்சிருச்சா. எரிமையை ஆரம்பித்த உடனே தீ நமக்குன்னு வைக்கக்கூடாது, கொஞ்சம் நேரம் இருக்கணும். இந்த தீ வந்து நல்லா எரிஞ்சு பிடிச்ச பிறகு வச்சோம்னா புகை வாடை இருக்காது. புகை வாடை இல்லாமல் நல்லா அழகாக வேலை வைக்கலாம். ஆனஞ்சோறு வீசாது. இப்படி பற்ற வச்சுருக்கேன் அடுப்பை. இதே பெரிய வேலையெல்லாம் கிடையாது. கேஸ் இருந்தாத்தே ஜோராக்க முடியும். அடுப்பு இல்லாமல் என்ன செய்யணும், ரொம்ப தவறாயப்படக்கூடாது. அடுப்பு வேலை முடிஞ்சிருச்சுன்னா இப்படி அடுப்பில் அடக்கிற விறகு எடுத்து இப்படி